சிலப்பதிகாரம் மாசாறு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆறுயிர் மருந்தே யான் வாணிபம் காரணமாக காவிரி பூப்பட்டினம் செல்ல வேண்டும். இப்பொழுதே செல்ல வேண்டுமா? வாணிபம் முக்கியம் அல்லவா? காட்சி 3. இன்று நாம் சோழ நாட்டில் அரங்கேற்ற மண்டபத்தில் சித்ராபதியின் மகளாம் ஆடலரசி மாதேவியின் அரங்கேற்றம் மன்னரின் தலைமையில் நடைபெற உள்ளது.
மகளாகிய மாதவியே, பச்சை மாலையும் 1008 களஞ்சி பொன்னையும் பரிசாக பெறுவாயாக. இத்துடன் உனக்கு தலைகோலி என்ற பட்டத்தையும் அளிக்கிறேன். யாரங்கே? இம்மாலையை 1008 களஞ்சு பொன் கொடுத்து வாங்குபவரே மாதவியின் மணாளன் ஆவான். நான் வாங்கிக் கொள்கிறேன். உமக்கு இது தகுமோ? உன்னால் முடிந்தால் நீ வாங்கு. சரி, நானே வாங்கிக் கொள்கிறேன். நாம் சேர்ந்து வாழ்ந்து 12 ஆண்டுகள் கழிந்து விட்டன. நாம் இருவரும் இந்த விழாவுக்கு செல்லுவோம், வாருங்கள். திங்கள் மாலை வெண்குடையா தென்னி தெங்கோ நடுவோத்தே கங்கை தன்னை புணர்ந்தாலும் கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி புலவாய் வாழி காவேரி. என்னை அல்லாமல் வேறெவர் மீது நினைவு வைத்து என்னை வஞ்சித்து விட்டாயே. இல்லை இல்லை, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். கண்ணகிக்கு நான் பெரும் தவறு விட்டேன். நான் செல்கிறேன். நில்லுங்கள் நில்லுங்கள், நான் கூறுவதை கொஞ்சம் கேளுங்கள். இழந்த செல்வங்களை மீண்டும் பெற சிலம்பை விற்க கோவலனும் கண்ணகியும் பாண்டிய நாட்டை அடைந்தனர். டான்ஸ் ஆடுவாங்க. கீழே இதான் மேக்ஸிமமே பார்க்குறேன். எதாக்குறாங்க கை வலிக்குது.
ட்ரெஸ் மாத்திட்டான். பொற்கோளரே, இக்காசிலம்பை விட்டு திர இயலுமோ? விலை மதிப்பு மிக்க சிலம்பை மன்னரிடம் காட்டி வருகிறேன். இங்கேயே காத்திரு. என் திருட்டை மறைக்க தக்க தருணம் வாய்த்தது. வணக்கம் அண்ணா. அரசி பாண்டிமாதேவியின் சிலம்பை திருடிய கல்வன் என் மனையில் உள்ளான். கோபெருந்தேவியின் சிலம்பை திருடிய கல்வனை கொன்று சிலம்பை கொண்டார்கள். அப்படியே ஆகட்டும். நான் கல்வன் அல்ல. என்னடா போட்டே கெட்டே மன்னவனினுடன் மண்ணில் வீழ்ந்து கிடப்பதேன். என் கணவனை அநியாயமாய் வெட்டி கொன்ற கூட நகரை தீயாக்குவேன். அறிவு கட்ட ஆசிரியர் நலமலை காவலனே, கணவனை இழந்த ஆட்களை அகற்றால் என்று என் மனையிடம் சொல். மூச்சு விட்டு பாப்பா. மன்னா, சிலம்பொன்றை ஏந்திய கையில் காளியை போல் கடைவாசலில் வந்து நிற்கிறாள். வரச் சொல். உத்தரவு அரசே. விலகுங்கள். ஆவேச கோலத்தோடு நீரொருக்கும் கண்களுடன் என் அவைக்குள் வந்து நிற்கும் பெண்ணே, நீ யார்? உண்மை அறியாமல் ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே கேள். சிபி சக்கரவர்த்தியும் கோல்நிதி சோழனும் பேராத ஆண்ட சோழநாட்டை சேர்ந்தவர்கள் நான். பூம்புகார் என்பது எனது ஊர். முறையீடு என்னவோ? முத்து விலகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலே முத்தமிழை காப்பாற்று மூவேந்தர் பெருமை தனை மூலியாக்க முடிக்கும் என்று வந்த மன்னவனே, என் முறையீடை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதுமாக அறிந்திருக்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிறப்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழங்கிய நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து கேட்டு வைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, பெரும் வணிகம் நடைபெறும் இம்மதுரை மாணவருக்கு இந்த அவசரமை விற்க வந்த எனது கணவனை உன் கொடுங்கோலை தவசுர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவில் மனைவினார் என்பதை அறிந்திருக்காரத்தை. ஓ, கல்வனின் மனைவியா? பாரும் யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னா, நீயே கல்வன். ஆத்திரத்தில் உன் அறிவு கண்களை மூடிவிடாத கண்ணகி. கையும் களவுமாக பிடிப்பட்டான் உன் கணவன். பெண்ணே, கல்வனை கொல்வது கொடுங்கோல் அன்று, அது அரச முறையே. நீதியின் இலக்கணம் இருக்கும் பாண்டியா, உமது நாட்டில் எனக்கு பேர் நீதி. நல்லான் பகுத்தவே இங்கு நீதி அல்ல அல்ல, வல்லான் பகுத்தவே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவுப்படுகளை தள்ளிவிட்டீர்கள் அரசே. சாவுப்படுகளை தள்ளிவிட்டீர்கள். எண்ணிப்பார் கொள்ளு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தால் முடிவான. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மரியாதை தராமல் கொலைவாளியின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவாரே. இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நேர்மை, இதற்கு பேரா நியாயம், உனக்கு பேரா அறவாக்கும் மன்னன். என்ன? அரசே,
பெண்ணே, உன் கணவனின் கையில் இருந்தது கோப்பெருந்தேவன் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் மாதேவியான் வேட்டரையின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னார்கள்? உன் மீது வழக்கு வைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? நீ குற்றவாளி. இதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன்னிடம் இல்லை. அவையோர்களே, சான்றோர்களே, இப்போது இவர்களே நீதிபதிகள். இவர்கள் அளிக்கட்டும் நல்ல தீர்ப்பு. வழக்கிற்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதை இருக்கிறதே சிலம்பு. இதற்கிடையான மற்றொரு சிலம்பை நான் என் மனவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் கொன்று விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவர்களை ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக நிரூபித்துக் கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வியை நத்தானை நேருக்கு நேர் கேட்டிருந்தார். நீதி வருவாரா நெருஞ்செய்ய பாண்டியன் என்ற பேர் உனக்கு நினைத்திருக்கவே நத்தாடி தங்கியிருக்கும். தேவி அணிந்திருப்பது உன் சிலம்பன் என்றால் அதற்கு மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இழந்து போன இனத்தானை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலையை ஒட்டி தருவீர்களா? முடியாது, முடியாது உங்களால். ஆனால் இழந்து போன இனத்தான்களை பங்கியது போல் உங்கள் தலையும் தங்களைக்கின்றேன். பாண்டியா, உனது மனைவியின் கால் சிலம்பில் உள்ள பரல்கள்? தேவியின் கால் சிலம்பின் பரல்கள் முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னோட சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். நல்லதாயிற்று. தேவி, எங்கே உன் கால் சிலம்பை கொடு. பார்த்தாயா? முத்துக்கள். மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் இல்லை பாண்டியா, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் என்னோட மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? பாண்டியனின் ஆரம் தீரம் பலம் அனைத்தும் மண்ணோடு மண் காண்டு விட்டதா? நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எனக்கு தேவையில்லை. மணிமுடி எனக்கு தேவையில்லை. வெண்குற்ற குடை தான் எனக்கு தேவையில்லை. அது அது நன்றாக அது என்னை காலமெல்லாம் அளவித்த காவலனே. அது என் அத்தானை துடிக்க துடிக்க கொலை செய்த பாவியே. அழு அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாது தீர்ப்பு வழங்கிய நானோ அரசன். இல்லை இல்லை, நானே கல்வன், நானே கல்வன். அரசே, அரசே, நீதி தவறியதால் வளர்ந்த செங்கோலை உங்களது உயிரையே கொடுத்து நிமிர்ந்து விட்டீர்கள். அரசே, நிமிர்ந்து விட்டீர்கள். கணவனை இழந்தவருக்கு எந்த ஆராதனும் கூறுகிறாது கூறுகிறார். அரசியல் பேய்த்தவருக்கு அறம் கூற்றாகும். என் காதல் கணவனை கொன்ற மன்னனின் மதுரை அழிப்பேன், நகரையும் எரிப்பேன். கற்புடைய மகளை பறந்து பலர் ஊர் பிறந்த ஊரில் கண் பிறந்தை. நான் ஒரு பத்தினியாக பற்றி எரியட்டும் மதுரை, அழியட்டும் மாநகரம், நாடுமாறிகள் அனைத்தும் தூள் தூளாகட்டும். வானவர்கள் பூமாரி பொழிய விண்ணிலிருந்து இறங்கிய கோவலனோடு கண்ணகி தேவலோகம் சென்றாள். நன்றி.